சென்னை கத்திப்பாராவில் நீங்க பலமுறை பயணம் செஞ்சிருக்கலாம். இப்ப அந்த மெட்ரோ வேலைகள் நடக்கிறதையும் பார்த்திருக்கலாம். இங்க நடக்கிற மெட்ரோ வேலைகள் பார்த்தீங்கன்னா சில சுவாரஸ்யமான தகவல் அடங்கிய தொகுப்பு தான் இது. சென்னையோட அடையாளம் பல விஷயத்த சொல்லலாம். அது அந்த கத்திப்பாராவும் ஒண்ணு. ஏற்கனவே கீழே ஒரு ரோடு, அதுக்கும் கீழே ஒரு அண்டர் கிரவுண்ட் ரோடு, பக்கத்துலேயே அர்பன் ஸ்கொயர், அதுக்கும் மேல கத்திப்பாரா பாலம், அதுக்கும் மேல மெட்ரோ ஃபேஸ் 1 பாலம், இங்க அடுக்கடுக்கான பல பாலங்கள் இருக்கு. இப்படி வரிசையா இருக்கிற பாலங்களுக்கு மேல இப்ப கட்டப்படுற இன்னொரு உயரமான பாலம் தான் சென்னை மெட்ரோ ஃபேஸ் 2 பாலம். இது எதுக்கு கட்டுறாங்க, ஏன் கட்டுறாங்க, எப்படி கட்டுறாங்க இங்க பாக்கலாமா? கன்னியாகுமரியில் இருக்கிற திருவள்ளுவர் சிலை உயரத்துக்கு கிட்டத்தட்ட சமமா இந்த பாலத்தை கட்டிட்டு இருக்காங்க. அந்த சிலை 133 அடினா, இந்த பில்லர் 100 அடியில கட்டிட்டு இருக்காங்க. இந்தியாவிலே மிக உயரமான மெட்ரோ பில்லர் இதுதான். இதை பார்த்தே உங்களுக்கு ஆச்சரியமா இருக்குன்னா இதுல இன்னொரு ஆச்சரியமும் இருக்கு. இதுல 120 மீட்டர் சுற்றளவு கொண்ட கூர்மையான வளைவும் கட்டுறாங்க. அதாவது இந்த பாலம் 120 மீட்டர் ஷார்ப்பா டர்ன் ஆக போகுது. இந்த வீடியோவில் இருக்கிற மாதிரி ஒரு பில்லர்ல இருந்து அப்படியே வளைஞ்சு பில்லரை இணைக்கிற மாதிரி கட்டிக்கிட்டு இருக்காங்க. இதுதான் இந்தியாவிலே மிக ஷார்ப்பான மெட்ரோ திட்டமா இருக்க போகுது. இந்த மெட்ரோ கட்டுமானம் முழுக்க ஒரு பொறியியல் அதிசயம் தான். ஏற்கனவே இருக்கிற கத்திப்பாரா பாலத்துக்கு எந்த சிக்கலும் வராம இதை கட்டிட்டு இருக்காங்க. மற்ற சாதாரண இடங்கள்ல பில்லர் மட்டும் போட்டு ஏற்கனவே கட்டின யூ கிரேட் பாலத்தை அப்படியே பொறுத்து ஜாயின் பண்ணுவாங்க. பெரிய கிரெயின் வச்சு பாலத்தை கொண்டு வந்து அப்படியே மாட்டிடுவாங்க. ஆனா இங்க அப்படி செய்ய முடியாது. இங்க கத்திப்பாரா பாலம் இருக்கிறதுனால கிரெயினை கொண்டு வர முடியாது. அதே மாதிரி யூ கிரேட் பாலத்தையும் கொண்டு வந்து தூக்குறது கஷ்டம். இதனால இங்க பாரம்பரிய முறைப்படி முதல்ல பில்லரை கட்டுறாங்க. அப்படியே பில்லரை கட்டி இன்ச்சா காங்கிரீட் வச்சு பாலத்தை கட்டிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு வாரமும் குறிப்பிட்ட தூரமா கட்டி முடிச்சு கொஞ்சமா பாலத்தை இணைச்சிக்கிட்டு இருக்காங்க. மொத்தமா 120 டிகிரி வளைவு முடிஞ்சதும் பில்லர்களை முழுமையா இருப்பாங்க. ஏற்கனவே ஃபேஸ் 2ல போரூர் டு நந்தம்பாக்கம் பணிகள் முடிஞ்சிருச்சு. இப்ப கத்திப்பாரா டு நந்தம்பாக்கம் பணிகள் நடந்துட்டு இருக்கு. இந்த ஃபேஸ் 2ங்கிறது ரெட் லைன். அதாவது மாதவரம் டு சோழிங்கநல்லூர் ரூட்ல ஆலந்தூரை இணைக்கத்தான் இந்த பாலம் கட்டிக்கிட்டு இருக்காங்க. இது மொத்தம் 44.6 கிலோமீட்டர் தூரத்துக்கு வரப்போகுது. இதுல மொத்தம் 48 ஸ்டேஷன்ஸ் இருக்கு. மாதவரம் மீகாலின்னு ஆரம்பிச்சு ரெட்டேரி ஜங்ஷன், கொளத்தூர் ஜங்ஷன், வில்லிவாக்கம் மெட்ரோ, அண்ணாநகர் டிப்போ, திருமங்கலம், ஆழ்வார்த்தி நகர், வலசரவாக்கம், போரூர் ஜங்ஷன், மூலிவாக்கம், டிஎல்எஃப், ஆலந்தூர் வரைக்கும் இந்த பாலம் வரும். அதுக்கப்புறம் ஆலந்தூர்ல இருந்து ஆதம்பாக்கம், புழுதிவாக்கம், மடிப்பாக்கம், கீழ்கட்டளை, கோவிலம்பாக்கம், மேடவாக்கம், கோகுல் ஹாஸ்பிட்டல், எல்காட் வரைக்கும் வந்து சோழிங்கநல்லூர்ல முடியும். அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ செலவு மட்டும் எவ்வளோன்னு தெரியுமா? மொத்தம் 6000 கோடி ரூபாய் இந்த ஒரு ஃபேஸுக்கு மட்டும், அதாவது இந்த ரெட் லைனுக்கு மட்டும் செலவு பண்றாங்க. ஏற்கனவே கத்திப்பாரால 3 அடுக்கு பாலம் இருக்கிறப்போ இப்போ அதுக்கும் மேல ஒரு அடுக்கு வருது. இதுல பயணம் செய்யறது எவ்வளவு த்ரில்லா இருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன்.
Subscribe to One India and never miss an update.